Hi guys, welcome back. HTML சொல்றது வந்து ஒரு பில்டிங் கட்டுறேன்னு சொன்னா பில்டிங்ல பேஸ்மெண்ட்டை கட்டுற மாதிரி சிஎஸ்எஸ் சொல்றது வந்து அது கலர் பண்ற அந்த டிசைன் பண்ற அந்த விஷயம் சரியா. உதாரணத்துக்கு சொல்ல போனா இதை பாருங்க, HTML சொல்லி இதில் காட்டிக்கிறத பாருங்க எப்படின்னு சொல்லி. HTML சொல்ற அந்த பில்டிங் இந்த இது மட்டும் இருக்குது. சிஎஸ்எஸ்எம் HTML பிளஸ் சிஎஸ்எஸ் சேர்த்தது போறோம் பில்டிங்ல அழகுபடுத்தின்னு சொல்லி செல்ல வரதான் HTML அண்ட் சிஎஸ்எஸ்ல வந்து வித்தியாசம் சரியா. HTML மட்டும் இல்ல அது கேட்கிற லாங்குவேஜ் சரியா. HTML மாதிரியே இன்னும் மார்க்அப் லாங்குவேஜும் இருக்குது. அது வந்து உதாரணம் கீழே காட்டி ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தா விளங்கும். HTML சொன்னா அது விரிவாக்கம் ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லி. அது மாதிரி XML ஒன்றிக்கு XHTML சொல்லி ஒன்றிக்குது சரியா. ஒரு கேள்வி ஒன்று பார்த்தேன் பாஸ் பேப்பர்ல இப்படிதான் HTML பகுதியாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் ரெண்டு இது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. அதுல வந்து உங்களுக்கு XML-ஐயும் XHTML வந்து உங்களுக்கு எழுத இயலும் சரியா. HTML விரிவாக்கம் போட்டிக்கு ஹைபர்டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன அப்படின்ற மாதிரி சரியா. இதெல்லாம் நோட்ஸ் பகுதி நான் நார்மலா நோட்ஸ் பகுதி விட்டுட்டு போறேன். ஓகே, HTML வந்து முக்கியமா இதை பார்த்துக்கோங்க. இதுல ஒரு கேள்வி வந்துருந்துச்சு நான் பார்த்தேன் சரியா. இந்த இதை சொல்றதுல இதுக்கு என்ன சொல்ற, இது என்ன இடம் என்ன எழுத்துன்னு சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதை பாருங்க, இது பிகி சொல்ற வந்து அலைன்மெண்ட் சொல்லி. HTML ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் சொல்ற அலைன்மெண்ட் சொல்லி. அலைன்மெண்ட்டை நாங்க கொஞ்சம் இது பண்ணும்போது அதுக்கு அட்ரிபியூட் ஒன்று கொடுத்து அந்த அட்ரிபியூட்டுக்கு நாங்கள் வெளியே கொடுப்போம் சரி. அந்த இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு என்னென்ன செல்றன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கேளுக்கு வந்துருந்துச்சு சரி. அடுத்தது கீழே வந்து இது சிஎஸ்எஸ் அலைன்மெண்ட் சரியா. இதுல பாருங்க எலமெண்ட்டுக்கு பிறகு அட்ரிபியூட் வந்தீங்க. அட்ரிபியூட்டுக்கும் இங்க அட்ரிபியூட்டுக்கு பிறகு துருவா வெளியே கொடுத்திக்குது. இங்க வெளியுக்கு முன்னுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேர்த்திக்கு சரியா. ஸ்டைல் போட்டு கலர்னதை கொடுத்து பிங்க்ன்றதை கொடுக்குறாங்க சரியா. இங்க அலைன் சென்டர் மாதிரி இது கொடுக்குறாங்க. இது வந்து சிஎஸ்எஸ். இது வந்து 2019-20 அந்த கேள்வி பேப்பர்ல வந்துருந்துச்சு சரியா. இதுல இதே இதை போட்டு மேல ஆரம் போட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் டெக்னு சொல்லி இதே போட்டு இதுக்கு 1 நம்பர் போட்டு கீழே 2 3 4 5 போட்டு ஸ்டார்ட் டெக்கு வந்து இது இப்படி பிரக்கட் பண்ணி கேட்டா ஸ்டார்ட் டெக்னு கொடுக்க வேண்டியது. இது எலமெண்ட், அட்ரிபியூட், ப்ராப்பர்ட்டி, அது பிறகு வந்து வெளியூ சரி. இது வந்து என் டெக் சரியா. நிறைய பேர் இதை சும்மா டெக்னு போடுற, சும்மா டெக்னு போடாம என் டெக்னு போடுங்க. ஏன்னா இந்த ஸ்லேஷ் வைக்கிறதுனால இது என் டெக்னு தான் இதை குறிப்பிடணும் சரியா. அடுத்தது வந்து HTML-ல நாங்க HTML ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஹெட்னு ஒன்று வரும் சரியா. ஹெட்டுக்குள்ள வந்து டைட்டில் ஒன்று வரும் சரியா. ஆரம்பத்துல ஹெட் போற டைட்டில் போற திருப்ப ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சரி. அது போறதான் பொடி முடிச்சிட்டு HTML. நாங்க எதை எழுதுறேன்னு சொன்னாலும் அதை வந்து பொடிக்குள்ள மட்டும்தான் எழுதுவோம் சரியா. இதுல பாருங்க, டைட்டில் போட்டிக்கிற விஷயம் வந்து எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த இடத்துல HTML எங்களோட பேஜுக்குள்ள வராது. பேஜுக்கு மேல அந்த ப்ரௌசிங் காட்டுது தானே, அதுலதான் வந்து டைட்டில் இந்த விஷயங்கள் வந்து குறிப்பிடப்படும் சரியா. அப்ப இந்த இடத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டைட்டில்ல போடுறதெல்லாம் மேலதான் காட்டும் சரியா. அப்ப ஹெட் முடிய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கட்டாயம் வரணும். HTML கோட் எழுதுமோ இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம கோட் எழுதினா பில சரியா. நாங்க பிறகு வேஷனா இது பண்றதுக்காக வேண்டி இந்த doc type HTML கொடுப்போம் சரியா. doc type HTML கொடுத்தா இது தேவையும் இல்ல சரி. இந்த இடம் இல்லாட்டி எரர் காட்டாது சரியா. அது வேற. ஓகே, இதை பாத்துக்கோங்க. அது நார்மலா அதுல என்னென்ன ஈக்குதுன்னு பார்த்தா சொன்னா HTML எங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலும் சரியா. நாங்க HTML சில டிசைன்ஸ் எல்லாம் எங்களுக்கு செய்யலாம் சரியா. கலர் கொடுக்குறது HTML பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலும். அதுல வந்து நாங்க போட வேண்டிய பாவிக்க வேண்டிய இது வந்து பிஜி கலர் அப்படின்னு சொல்ற அந்த இது. ஒரு கேள்வி வந்து HTML வந்து பேக்ரவுண்ட்ல கலர் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நாங்க என்ன கொடுக்கணும்னு சொன்னா பொடிக்குள்ள சரியா. நாங்க எந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும்னு சொன்னா எங்கட மொத்த இதுவும் வந்து டிஸ்பிளே பண்ண போற வந்து பொடிக்குள்ள டெக்ஸ்டைல் தான் வந்து வெப்பேஜ்ல டிஸ்பிளே பண்ண பாக்குறேன். சோ அதனால நாங்க என்ன செய்யணும், பிஜி கலர்ன்றத வந்து அந்த பொடிக்குள்ள கொடுக்கணும் சரியா. பொடிக்குள்ள கொடுத்து கலரை வந்து பிஜி கலர், அதுக்கப்புறம் ஈக்குவல், அப்புறம் டபுள் கொட்டேஷனுக்குள்ள நாங்க கலர்ற நேம கொடுக்குறோம். ஒன்று லைம், ரெட், பிங்க், ப்ளூ அப்படின்னு கொடுக்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஹெக்ஸ் கோட் ஒன்று சரியா. அந்த ஹெக்ஸ் கோடை கொடுக்குறேன். இப்படி அடையாளம் போட்டு வரதான் ஹெக்ஸ் கோட் சரியா. ஹேஷ் அடையாளம் போட்டு வரும் சரியா. அப்ப இதை கொடுத்தா பிஜி கலர் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கலும். அடுத்தது பேக்ரவுண்ட்ல வந்து நாங்க ஒரு இமேஜ் எட் பண்றேன்னு சொன்னா எப்படி, இதுவும் ஒரு கேள்வியா வந்துச்சு. பேக்ரவுண்டுக்கு இமேஜ் எட் பண்ற எப்படின்னு சொல்லி. இமேஜ் எட் பண்றதுக்கு நாங்க HTML பாவிக்கிற மெத்தட் எப்படின்னு சொன்னா வந்து பொடி, அதுக்குள்ள பொடியை வந்து பொடி டெக் நாங்க இப்படி ஆரம்பிப்போம் சரியா. அதுக்குள்ள நாங்க என்ன சொல்ற ஸ்பேஸை கொடுத்து பேக்ரவுண்ட் எழுதி அதுக்கப்புறம் ஈக்குவல் டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட வேண்டிய போட்டோட நேம் வித் எக்ஸ்டென்ஷன் சரியா. நேமுக்கு என்ன நாங்க இது கொடுத்திக்கிறோமோ அதையும் சேர்த்து நாங்க போடுவோம் சரியா. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பொடியையும் க்ளோஸ் பண்ணுவோம். பொடி கீழே க்ளோஸ் ஆகும் தானே. அப்ப எங்களுக்கு அந்த வெப்பேஜுக்குள்ள அந்த போட்டோ இன்செர்ட் ஆகும் சரியா. போட்டோட சைஸை பொறுத்து அது இன்செர்ட் ஆகிற மெத்தட் வித்தியாசமாகும் சரியா. அது போல அதை எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நாங்க CSS யூஸ் பண்ணி கொள்ளையிலும் சரியா. இதுலயும் வந்து எங்களை யூஸ் பண்ணலும் ஹைட் வித் எல்லாம் கொடுத்து யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒரு இடத்துல மட்டும் போட்டோ வைக்கும். அது பிறகு இதாகாது சரியா. அது கீழே வந்து இது பொடி வந்து முடிச்சிக்குது பொடியை சரியா. இது பக்கத்துல என்ன பொடி வந்தீங்கன்னு சொன்னா பொடியை முடிச்சிக்குது சரியா. பொடி கீழே முடிய வேண்டியதுதான். இது ஒரு போடுறதுக்காக வேண்டிய தொடர்ச்சியா போட்டு காட்டிக்குது சரியா. அடுத்தது பொடிக்குள்ள வந்து நாங்க டெக்ஸ்ட்ல வந்து
கலரை மாத்தணும். இது வந்து மேல பார்த்தோம் நாங்க பொடிக்குள்ள பேக்ரவுண்ட் கலரை மாத்துறதுக்கு. இப்ப பொடிக்குள்ள டெக்ஸ்ட் எல்லாம் கலர் மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறேன்னு சொன்னா பொடிக்குள்ள என்ன செய்யற நாங்க பொடிக்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்து டபுள் கொட்டேஷன் ஈக்குவல் போற டபுள் கொட்டேஷன் கொடுத்து பேப்பர்னு போடணும். அடுத்த விஷயம் HTML நாங்க எதை கொடுத்தாலும் வந்து ஈக்குவலுக்கு போற கட்டாயம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து போடணும். சரியா? அதான் மறக்காம வேணும். சிலாக்கள் வந்து டபுள் கொட்டேஷனை கொடுக்காம ஈக்குவல் கொடுத்து சும்மா கொடுக்குற. சரியா? சமநிலையால மட்டும் கொடுத்து சும்மா நேம கொடுக்குற. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டபுள் கொட்டேஷன் கட்டாயம் கொடுக்கணும். சரியா? டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் சரி கொடுத்துக்கணும். சரியா? அடுத்த வந்து இது கமாண்ட்னு சொல்ற வந்து HTML வெப்சைட் கிரியேட் பண்றதுல வந்து எங்களுக்கு விளங்காது, வெப்சைட் பாக்குறாங்களுக்கு விளங்காது. ஆனா வெப் டெவலப்பர்ஸ் மாறிக்கிற அவங்களுக்கு இது விளங்குறது தான் இந்த கமாண்ட் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு ஒரு பெரிய வெப்சைட்ல வந்து ஏதாவது ஒரு நம்பர் செக்ஷனையோ இதோ மாத்திரம் பண்ணும் போது நாங்க டெவலப்பர்ஸ் மாதிரி கொடுத்தா ஃபுல்லா தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உள்ளுக்கு கமாண்ட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துக்குரியது, இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன், இது செகண்ட் டிவிஷன், இது தேர்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து எங்களுக்கு டிஸ்பிளேல அப்பியர் ஆகாது. சரியா? கமாண்ட் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னா இந்த அடையாளத்தையும் ஒரு ஆச்சரிய குறியீடு அப்புறம் 2-3 ஸ்லேஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கமாண்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்லேஷ் 2 ஸ்லேஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. ஸ்லேஷ் இல்ல டேஷ். ஓகே, நாங்க பொடி டெக்குள்ள கொடுக்க வேண்டியதை பாருங்க. பொடிக்குள்ள வந்து பொடியில கொடுத்தோம்னு சொன்னா ஃபுல் டிஸ்பிளேயும் அப்பியர் ஆகும். பாருங்க என்னன்னு சொன்னா பிஜி கலர் ஒன்று பேக்ரவுண்ட் கலர் மாத்திரத்துக்கு பிஜி கலர்னு கொடுத்து ஈக்குவல் கொடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள போடுவோம். சரியா? அடுத்து பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் எட் பண்ணணும்னு சொன்னா இது எல்லாம் HTML பேக்ரவுண்ட்ல இமேஜ் எட் பண்ணணும்னு சொன்னாலும் பேக்ரவுண்ட் கலர் எட் பண்ணாலும் HTML ஒரு மாதிரி HTML ஒரு மாதிரி CSS இன்னொரு மாதிரி இருக்கும். சரியா? நான் சொல்றது HTML மட்டும் கவனிங்க. பிஜி கலர் கொடுக்குறது, அடுத்தது பேக்ரவுண்ட் சொல்லி இமேஜை கொடுக்குறது, அடுத்தது டெக்ஸ்ட் கலரை மாத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது டெக்ஸ்ட்னு கொடுத்து பொடிய ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்ட் கொடுத்து பேப்பிள். சரியா? பேப்பிளோ என்ன ஒரு கலர் நேம கொடுக்கறது ஹெக்ஸ் கோட கொடுக்குறேன். சரியா? அடுத்து வந்து கமாண்ட்ல வந்து நாங்க டெவலப்பர்ஸ் மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ற இந்த இடத்துல நாங்க இதைத்தான் செஞ்சுக்கிறோம்ன்றதை நாங்க அதுல போட்டு வைக்கிறேன். சரியா? அடுத்து வந்து பேராகிராஃப் டைம் எல்லாருக்கும் தெரியும். நாங்க பேராகிராஃப் போடுறது. சரியா? பேராகிராஃப் போட்டு தான் ஒவ்வொரு பேராகிராஃபா கொடுப்போம். சரியா? நாங்க பேராகிராஃப் போட்டு கொடுத்தோம்னு சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க சும்மா வந்து ஒரு எழுத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா சைட்ல வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை பிரேக் டக் போட்டு நாங்க பிரிச்சாலும் கீழே சேர்ந்த மாதிரி வரும். ஆனா பேராகிராஃப் டெக் போட்டா இங்க எழுதினது பிறகு ஒரு லைன் விட்டு தான் அடுத்த பேராகிராஃபுக்குரிய விஷயம் வரும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராகிராஃப் டெக் வந்து எங்களுக்கு அலைன் பண்ணல. நாங்க வேர்ட்ல நார்மல் அலைன் பண்ணிப்போம். லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், சென்டர், ஜஸ்டிஃபை இதெல்லாம் வந்து நாங்க எப்படி கொடுக்குறோம்னு சொன்னா அதுக்குள்ளுக்கே ஒரு அட்ரிபியூட்டை கொடுத்து அதுக்கு வெளியே கொடுப்போம். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ஓகே, அட்ரிபியூட்டை கொடுத்து அந்த இடத்துல வெளியே கொடுப்போம். இந்த சைட்ல போட்டிக்கு பாருங்க பேராகிராஃப் டெக்ல என்ன செய்யறான்றது. சரியா? ஒரு HTML ஃபைல் ஒன்று நாங்க கிரியேட் பண்ணும்போது நாங்க கொடுக்க வேண்டிய நேம கொடுத்துட்டு கடைசியில .html அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் இப்ப நான் ப்ராக்டிகல் சொல்லி நார்மலா போட்டு PR போட்டேன். சரியா? .html கொடுத்து தான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். சரியா? இதை பாருங்க, மேல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து doctype HTML மென்ஷன் பண்ணிட்டேன். சரியா? doctype HTML நாங்க மென்ஷன் பண்ண அர்த்தம் என்னன்னு சொன்னா நாங்க HTML ஃபைல செய்ய போறோம்னு அர்த்தம். சரியா? HTML ஃபைல் தான் இது வேர்ஷன் அர்த்தம். அது போற பாருங்க, ஹெட்டை ஓபன் பண்ணி ஹெட் உள்ளுக்கு டைட்டில்ல வந்து டாக்குமெண்ட் கொடுத்துக்குது. அது போற ஹெட்டை க்ளோஸ் பண்ணி பொடி. இப்ப பொடிக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா நாங்க இப்ப ஹெடிங் ஒன்று போட போறோம்னு சொன்னா H1 டெக் தானே ஹெடிங்ஸ் புரியுது. சரியா? இதுல வந்து பார்க்க போறோம் பாருங்க முஃபாரிஸ். சரியா? முஃபாரிஸ்ன்றதுதான் ஹெடிங். ரைட்டா? ஷோ ப்ரீவியூ கொடுக்குறேன். நீங்களே சைட்ல பாருங்க, முஃபாரிஸ்ன்னு சொல்றது ஒரு பெரிய இதா வந்துட்டு இது வந்து நாங்க ஹெடிங் போட்டிக்கிறோம். சரியா? ஹெடிங்ஸ்ல மொத்தமே வந்து 6 ஹெடிங் செய்கிற H1, H2, H3, H4, H5, H6 சொல்லி. இதுல ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெடிங் 1 சொன்னா பெரிய ஹெடிங் தானே. சரியா? பெரிய ஹெடிங் எப்படி சொன்னா எப்பயுமே போல்டாவும் கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். நாங்க H2, H3 ஹெடிங் சின்ன ஹெடிங் சப் ஹெடிங்கா வரும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா சைஸும் அதோட திக்னஸும் குறைஞ்சிட்டே வரும். சரியா? ஆனா எப்பயும் ஹெடிங் போல்டா தைக்கும். 1ல இருந்து 6 வரும்போது சைஸ் குறைஞ்சிட்டே வரும். சரியா? ஏது நான் சொல்றேன்னு சொன்னா பின்னால சொல்லும் போது விளங்கும் ஏதை சொன்னேன்னு சொல்லி. Hல 1ல இருந்து 6 வரும்போது 1 தான் பெருசி, 6 சிறுசி. சரியா? ஹெடிங்ன்றதுனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுல பாருங்க H1ன்றது ஹெடிங் முஃபாரிஸ். சரியா? இல்ல வித்தியாசம் உங்களுக்கு விளங்கும். நான் வித்தியாசக்காக இதெல்லாம் அடிக்கிறேன். சரியா? இதுல பாருங்க உங்களுக்கு விளங்கும். இல்ல வித்தியாசம் விளங்குது. சரியா? பாருங்க, முஃபாரிஸ்ல இருந்து சைஸ் குறைஞ்சிட்டே வருது. சரியா? இதை நான் சொல்றேன்னு சொன்னா நான் இப்ப அது புறவு வாரத்தோட சொல்றேன். சரியா? அடுத்தது நாங்க பிடெக் ஒன்று போட்டு பார்ப்போம். சரியா? பிடெக் கொடுத்துட்டு லோரன் கொடுப்போம். ஓகே, இப்ப பாருங்க டெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு இதுல. சரியா? இதுல பாருங்க நாங்க டெக்ஸ்ட் அலைன் பண்ணோம்னு சொன்னா பிடெக்ல எப்படி அலைன் ஆகுறன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க எதுக்கும் சும்மா ஒரு அலைனை கொடுத்து பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப இதுல விளங்கும் வித்தியாசம். சென்டரை கொடுத்தா வித்தியாசம் விளங்கும். சரியா? இதுல பாருங்க டெக்ஸ்ட் எல்லாம் வந்து சென்டருக்கு அலைன் ஆகிட்டு. சரியா? இதுதான் வந்து அலைன்ட இது. சரியா? அடுத்தது வந்து இதுல வந்து நாங்க இது பார்த்துட்டு வந்தோம். சரி, அலைன் பார்த்துட்டோம். அலைன்ல வந்து சென்டர் லெஃப்ட் இது அது போல நாங்க பிடெக்ல எப்படி அலைன் கொடுத்தோமோ அது மாதிரி ஹெடிங்ஸ்லயும் வந்து அலைன் கொடுக்க எழுமே எங்களுக்கு. சரியா? அலைன் சென்டரா அலைன் இதான்னு கொடுத்துட்டு இது பண்ணலாம். இது அடுத்து வந்து ஃபொண்ட் பேஸ் வந்து நாங்க என்ன டிசைன் கொடுக்கறது. நாங்க இதை வந்து CSSல டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பாய்ப்போம். சரியா?
இதுல ஃபோன் ஃபேஸ்னு பாவிக்கிற அதுக்குரிய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த டெக் யூஸ் பண்றோம் சரியா ஃபொண்ட்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஃபொண்ட்னு டெக் ஒன்று கொடுத்து தான் உள்ளுக்கு வர அந்த டெக்ஸை இதை ஃபொண்ட் ஃபேஸை வந்து எதுன்னு கொடுத்துட்டு நாங்கள் ஃபொண்ட் டெஸ்டிங்கை இந்த ஃபொண்ட் டெஸ்டிங் அந்த டெஸ்ட் தான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறோம் அதை கொடுக்குறது சரியா அது போகிற ஃபொண்ட் சைஸ் இப்போ ஃபொண்ட் சைஸ்ல தான் நான் சொன்ன H1 H2 பிரச்சனை வேண்டிக்கிறேன் இதுதான் எல்லாரும் குழம்பி கொள்றேன் சரியா ஃபொண்ட் சைஸ்ன்னு கொடுக்குறது நாங்கள் இதை ஃபொண்ட்டை கொடுத்துட்டு உள்ளுக்கு அட்ரிபியூட்டா வந்து நாங்கள் சைஸை கொடுத்துட்டோம்னு சொன்னா 1 to 7 வரங்காட்டி ஃபொண்ட் சைஸ் கொடுக்கலும் HTML சரியா 7க்கு மேல நாங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது 7 சைஸ்ல தான் இருக்கும் ஃபொண்ட் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் சைஸ் அட்ரிபியூட் கொடுத்து இது பண்ணி சைஸா கொடுக்கணும் உங்களுக்கு நாங்க சரியா இதுல வந்து நாங்க ஃபொண்ட்டை 1 to 7 வரங்காட்டியும் கொடுக்கலாம் 7க்கு மேல எவ்வளவு கொடுத்தாலும் அது 7 சைஸ்ல தான் காட்டும் சரியா இதுல 1ன்னு சொன்னா சைஸ் சிறுசி 7ன்னு சொன்னா பெருசு ஆனா H1 H2ல வந்து 1 பெருசு 6ன்னு சொன்னா கூட சரியா ஹெடிங் டெக்ல மொத்தம் 6 தான் நிக்கிற ஃபொண்ட் சைஸ்ல வந்து 1 to 7 வரங்காட்டியும் இருக்குது சரியா அடுத்தது ப்ரேடெக் என்னன்னு சொன்னா வந்து நாங்க எப்படி வந்து HTML டெக்ல நாங்க இதை கொண்டு போய் எப்படி அடிச்சாலும் இதை நான் இதை இங்கிட்டாக்கி வச்சாலும் வந்து எனக்கு இது இந்த சைடு வந்து ஓரத்துல தான் இருக்கும் சரியா நான் எப்படித்தான் இதை கொண்டு போய்த்து சைட்ல இருந்து இப்படி ஓரமாக்கி வச்சாலும் எப்படி வச்சாலும் இந்த டெக்ஸ்ட் வந்து எப்பயும் லெஃப்ட்டுக்கு அலைன் ஆகிதான் இருக்கும் சரியா நாங்க எவ்வளவுதான் HTML டெக்ல செய்யறது எல்லாம் வந்து அங்க வராது HTML டெக்ல எப்பயுமே வந்து அலைன் ஆகி தான் வரும் சரியா லெஃப்ட் சைடுக்கு அதே நாங்க HTML சைடு இதுல செய்யற மாதிரியே எங்களுக்கு டெக்ல வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறேன்னு சொன்னா ஓகே அது ப்ரேடெக்கை கொடுத்துட்டு நான் இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்து கழித்தி அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன் இங்கிட்ட விளங்கும் சொல்ல வித்தியாசம் நான் வந்து ஸ்பேஸ் விட்டு சும்மா செஞ்சுட்டு போறேன் அதெல்லாம் ஸ்பேஸ் விட்டு அட பாட்டில் வருது சரியா இவையில பாருங்க நான் ஸ்பேஸ் விட்டுறேன் இங்கே விட்டு இங்கிட்டு நம்பர் அடிக்கிறேன் வித்தியாசம் ஒன்று விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா நாங்கள் இதுல வந்து என்ன செய்யறோமோ அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனா இதே நான் வந்து சும்மா செஞ்சுட்டேன்னு சொன்னா இப்படி வராது சரியா நான் இதை பிடெக்குக்கு இப்படி செஞ்சேன்னு சொன்னா வராது சரியா இப்போ பிடெக் ஒன்று ஓப்பன் பண்ணி இதையே காப்பி பண்ணி கொடுக்குறேன் பாருங்க எல்லாம் லெஃப்ட் சைடுக்கு அலைன் பண்ணி தான் நிற்கும் சரியா Ctrl+C Ctrl+V ஓகே காப்பி பண்ணி கொடுத்தான்னு பாருங்க எப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் லெஃப்ட் சைடுக்கு அலைன் ஆகி இடையில பிரேக்கும் இல்லாம இதுல பாருங்க ஒன்று கீழே வந்து வருது சரியா சரி இதுல வந்து நான் இந்த இடத்துல ஒட்டி வந்து இடத்த பிரிச்சு ஒரு லைன் கீழே இறக்கணும் அப்படின்னு சொன்னா BR டெக்னு கொடுத்தா சரி சரியா பிரேக் டெக் இப்படிதான் வரும் பிரேக் டெக் சரியா இது வந்து HTML இன்னொரு கேள்வி வந்து இந்த என் டெக் இல்லாத டெக்ஸ்ட் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதுல முக்கியமான ஒன்று தான் பிரேக் டெக் அடுத்தது HR டெக்னு சொன்னா ஹரிசாண்டல் ரோ இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு கோடு வரணும் இந்த இது எல்லாத்துக்கும் கீழே ஹெடிங்ஸ் எல்லாத்துக்கும் கீழே கோடு வரணும் அப்படின்னு சொன்னா HR கொடுத்து இது கொடுத்துன்னு சொன்னா பாருங்க ஒரு கோடன் வந்து இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இந்த இடத்துல ஒரு கோடன் வந்து இது சரியா அது மாதிரி ப்ரேடெக்ல கொடுத்தது எல்லாம் வந்து நான் எப்படி அந்த ஃபார்மெட்ல டைப் பண்ணணும் அதே இடத்துல வந்து சரியா இது வந்து பிடெக்ல கொடுத்தது இது பிடெக் வந்து சென்டர் பண்ணி வச்சுக்குது இது வந்து H1 H2 H3 கொடுத்து இது பண்ணிக்குது சரியா அடுத்தது அது போல வந்து அண்டர்லைன் பண்றது நாங்க HTML வந்து டைரக்டா அண்டர்லைன் பண்ணுவோம் சரியா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னா நாங்க டைரக்டாவே அண்டர்லைன் பண்ணுவோம் உதாரணத்துக்கு சப்ரின் அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னா ரெண்டு சைட்லயும் யூவை கொடுத்தோம்னு சொன்னா சரி யூவை கொடுத்து அதுக்குள்ள டெக்ஸ்ட்டை போட்டோம்னு சொன்னா தானா அண்டர்லைன் ஆயிடும் பாருங்க இதுல சப்ரின் அந்த பேர் வந்து அண்டர்லைன் ஆகிக்குது சரியா அதுக்கு அண்டர்லைன் அது மாதிரி நாங்க போல்ட் ஆக்கணும்னு சொன்னா ஓகே டெக்ஸ்ட் வந்து போல்டா தான் இருக்கும் சரி நான் அதை வந்து பிடெக்ல பண்ணி காட்டுறேன் சரியா இப்ப பாருங்க இந்த டெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே போல்ட் ஆகிக்கல ஆனா இப்ப போல்ட் ஆகிட்டு சரியா அண்டர்லைன் போல்ட் சரி இப்ப இட்டாலிக்கும் பாருங்க இதே டெக்ஸ்ட பாத்துக்கோங்க இட்டாலிக் ஆகும் இல்ல ஐய கொடுத்துட்டோம்னு சொன்னா நாங்க இட்டாலிக் ஆகும் அது சரியா ஐ பாருங்க வளைஞ்சு வந்திருக்குது நாங்க போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் எல்லாம் வரணும்னு சொன்னா எல்லா டெக்கையும் முள்ளு கொடுத்து நடுவுல வந்து அந்த டெக்ஸ்ட் எழுதிட்டு அது பிறகு டெக் எல்லாம் முடிக்கணும் சரியா ஓகே கோட் எழுதும் போது இப்ப நாங்க இதை சாம்பிள் பாத்துக்கோங்க நான் கோட் எழுதும் போது நாங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லி சரியா இதுல செய்யற சொல்லி எனக்கு லேசா வருது சரியா இப்ப நான் பிடெக் ஆரம்பிச்சிருக்கிறேன் சரியா பிடெக் ஆரம்பிச்சுட்டு அது பிறகு நான் போல்ட் அந்த டெக்ஸ்ட போல்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்க பிடெக்கே ஆரம்பிச்சுட்டு சரியா பின்னிக்கால என்டெக் வார்த்தை விடுங்க சரியா நாங்க எப்படியுமே எழுதிட்டு போகும்போது கையால் எழுதும் போது ஆரம்பிச்சு எழுதிட்டு போவோம் சரியா இது மெஷின் சுற்றி வருது சரியா ஓகே பிடெக் ஆரம்பிச்சு நாங்க திரும்ப அதை அண்டர்லைனும் பண்ணணும்னு சொன்னா யூடெக்கையும் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் இட்டாலிக் பண்ணணும் ஐடெக்கையும் ஆரம்பிக்கிறேன் எல்லாம் செஞ்சுட்டு போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக் சரியா எல்லாத்தையும் முன் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் சரியா கொடுத்துட்டு நடுவுல என்ன எழுத போறோமோ சரியா இப்ப ஹசன் எழுதிக்கிறேன் பாருங்க அது போல்டாவி இட்டாலிக்காவி எப்படி வந்துக்குது அண்டர்லைன் ஆகி வந்துக்குது சரியா இதுதான் வந்து போல்ட் இட்டாலிக் அண்டர்லைன் சப்ஜெக்ட் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல சரியா அடுத்தது அதுல இன்னொரு விஷயம் ஒன்றிக்கிற போல்டுக்கு இன்னொரு சொல்லுமிக்கிற ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்னு கொடுத்தாலும் போல்டா தான் காட்டும் ஆனா இது வந்து SEOலயும் இதுல வித்தியாசமா ஒரு குறியீடு சரியா நாங்க நார்மலா இப்போ எங்களுக்கு தேவை விலையை கொள்றதுக்கு போல்டுக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி மினிமமா நீங்க போல்ட் கொடுங்க போல்ட்டை செய்யறதுக்கு இன்னொரு டெக் என்னன்னு கேட்டா நீங்க ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுங்க சரியா எல்லாரும் வந்து எக்ஸாம்ல
நார்மலா கேட்டா வந்து இதை கொடுங்க, அப்படி இல்ல இதுக்கு வேற ஒரு டெக்ஸ்ட் சொல்லுங்க, போல்ட் பண்றதுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் ஸ்ட்ராங் டேக்கா கொடுங்க. சரியா? இது வந்து எங்களுக்கு HTML-க்கு பாதிப்பு இல்ல. சரியா? வினு இது வினுன்னு கொடுக்குறேன் பாருங்க, அதுவும் போல்டா தான் வந்து இது. சரியா? இதே போல இட்டலிக்கு இன்னொரு டெக்னிக் கொண்டு மார்க் இதெல்லாம் பார்த்துப்பீங்க. சரியா? இட்டலிக்கு இன்னொரு டெக்னிக் EMன்னு சொல்லி மார்க் பண்றது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது. சரியா? மார்க்னு சொன்னா அந்த ஹைலைட், அந்த சொல் வந்து ஹைலைட் ஆகி காட்டும். சரியா? நான் வந்து EM கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? இதுல ஓகே, இதுல வினுவை கொடுப்போம் பாருங்க. இதுல வந்து வினுன்னு சொல்ற சொல் இட்டலிக்காய் வந்துக்குது. சரியா? இதுல மார்க் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா வந்து நாங்க மார்க் டெக்கா கொடுத்து ஒன்னா இது மார்க் டெக் மார்க் டெக்கா கொடுத்து நாங்க ஒன்று அதுக்குள்ள போட்டோம்னு சொன்னா அது ஹைலைட் ஆகி வரும். வினு இத பாருங்க, வினுன்ற அந்த சொல் வந்து மஞ்சள் கலர்ல ஹைலைட் ஆகி வந்துக்குது. சரி, அந்த சைட்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவரைக்கும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.